கடைசி உலக போர் 2028 நடக்குது. ஸோ அப்போ இருக்கிற பாலிடிக்ஸு, அதுக்கப்புறம் மிலிட்ரி, அப்புறம் போர் விஷயம், இதை பேஸ் பண்ணி தான் படம் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்டர்வல் வரைக்கும் போனதே தெரில, ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பார்த்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. செகண்ட் ஆஃப் ஆனால் படம் அப்படியே உட்காந்துருது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. அப்புறம் டுவர்ட்ஸ் எண்டு வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை. நட்டிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் தான் வந்து கதையை வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாரு. ஹிப்ஹாப் தமிழாக ஒரு ஆக்ஷன் படம் பண்ணியிருக்காரு. பட் ஃபைட்டெல்லாம் ரியலிசமாக இருக்குது, அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாமல் அவர் டீசெண்டாக பண்ணது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். படத்தில் டெக்னிக்கல் எல்லாமே நல்லாயிருக்கு. விஎஃப்எக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அனகாவுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரோலு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. படம் வந்து வயலன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. பட் ஒரு முறை படம் பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக்.